நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு, எடிட் பண்ணக்கூடிய டேட்டு எல்லாமே முடிஞ்சு தேர்விற்கு ஆசிரியர்கள் தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. கிட்டத்தட்ட 1763 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வானது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 23ஆம் தேதி சொல்லி இதற்கு டென்டேட்டிவா எக்ஸாம் டேட் ஆனது கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் கொடுத்திருக்கோம். இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கும்ங்கிறது தான் செய்தி. சோ இப்பொழுது பாத்தீங்கன்னா நாளிதழ் செய்தியாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலானது தொடக்க கல்வி இயக்குநர்கள்ட்ட அந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையானது 5000த்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பணியிடம் இருக்கு. சோ இத பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய நிதி சூழல் காரணமாக 1763 காலி பணியிடங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் சொல்லும் பொழுது 5000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது இருக்குதுங்கிறது தான் இப்பொழுது நாளிதழ்ல இருக்கக்கூடிய செய்தி. சோ இது பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க, தொடக்க கல்வி இயக்குனர் இருந்து கேட்கப்பட்டது, நிதித்துறையிட்ட கேட்கப்பட்டு நிதித்துறை ஒப்புதல் அளித்தது தான் இப்பொழுது நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுவுமே பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ்ங்கும் பொழுது இந்த தேர்வு நடத்தி ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியாக நாளிதழ்ல கூறப்படக்கூடிய செய்தி. ஆகவே இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் மிக முக்கிய காலகட்டம் இது. சோ இந்த காலகட்டங்கள்ல தங்களை பாத்தீங்கன்னா சிறந்த முறையில தயார்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தாலும் மிக குறைவான எண்ணிக்கை தான். 29,000 சில்லதான், கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆசிரியர்கள் நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல போட்டி மிக குறைவான ஆசிரியர்கள் எழுதக்கூடிய தேர்வு. ஆகவே நம்ம இன்னியும் பாத்தீங்கன்னா படிச்சோம்னா வெற்றி பெற்று விடலாம். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்கள் படிக்கக்கூடிய மெத்தடு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி படிச்ச ஒரு டாபிக், பள்ளியில நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக், இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக வினாக்களை எதிர்கொண்டா அதிகப்படியான மதிப்பெண்ணை நம்மால் பெற முடியும். ஆகவே ஆசிரியர்கள் காலங்களை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதற்கான ஸ்டடி பிளான உருவாக்கிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சுபை குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.